வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அருமையான கதையோடு வந்திருக்கேன். கதையை கேட்கலாமா? ஒரு பெரிய கடைக்காரரு அந்த தெருவிலேன்றதை விட அந்த ஊர்லேயே அவர் தான் மிகப்பெரிய சிறப்பான புகழ் வாய்ந்த கடைக்காரர். நல்ல லாபம் வரக்கூடியது. அந்த கடை வீதியிலே மற்ற கடைக்காரர்களும் இருக்கிறாங்க. அப்போது அது ஒரு பண்டிகை சமயம். அப்போ பார்த்திங்கன்னா கடையில் கூட்டம் அந்த தெரு பூரா அந்த கடையில் தான் இனிப்பு வாங்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை பண்டிகைக்கு நிறைய பேர் வாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நிறைய இனிப்பை செஞ்சு வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாலை ஒரு 6 மணிக்கே வாங்கி வச்சுருந்த இனிப்பெல்லாம் காலி ஆயிடுச்சு. வந்தவங்ககிட்டெல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு நிறையா நாளைக்கு வாங்கி வைக்கிறேன், நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கெல்லாம் கடையை மூடிடுறாங்க. இப்போ இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் வந்ததுனால அதை கணக்கு பண்ணி அடுத்த நாள் இன்னும் நிறையா அதிகமாக நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ராத்திரி முழுவதும் வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கினதை விட 2 மடங்கு அதிகமாக மறுநாள் வாங்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டமும் பார்த்தா அலை மோதிக்கிட்டு இருக்குது. பயங்கர கூட்டமாக இருக்குது. எல்லா மக்களும் அவங்க கடையில் தான் இனிப்பு வாங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க வரிசையில். அப்போது அந்த கடையை அந்த மகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கடையோடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அப்பா அந்த பையனுக்கு அலைபேசியில் அழைச்சி கேட்குறாங்க, என்னாச்சு, வியாபாரம் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னா, இல்லைப்பா இப்போ தான் கடையில் கூட்டம் நிறையா இருக்குது, அதனால் நான் இன்னும் வியாபாரத்தை முடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், அப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 7 மணி தான் ஆகுது. இன்னும் அங்கே கூட்டம் அவ்வளோ நிற்கிது. கடையிலையும் அவ்வளோ இனிப்புகள் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. வியாபாரம் அமோகமாக நடக்கும். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ உடனே கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, மக்கள் தெருப்புறம் கூட்டமாக நிற்கிறாங்க, நம்ம கடைக்குள்ளேயும் நேற்றை விட இன்றைக்கி அதிகமாக வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் விற்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். நீ நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறார். இந்த பையனுக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்தவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இவன் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாட்ட கேட்குறான், என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, நேற்று நம்ம கடையில் போதுமான அளவு இல்லை, வந்தவங்கெல்லாம் இல்லைன்னு ஏமாந்து போயிட்டாங்க, அதனால் நான் தான் இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறையா வாங்கி வச்சுருக்கோம், அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்ல, ஏன் கடையை பூட்டிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம மட்டும் வியாபாரம் பார்த்தா பத்தாது, மற்றவங்களும் வியாபாரம் பார்க்கணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும், நம்ம மட்டுமே வாழணும் அப்படின்னு நினச்சி நம்ம வியாபாரம் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் லாபம் கிடைச்சாலும் நம்மளுக்கு மனநிறைவோ மகிழ்ச்சியோ நிலைக்காது அப்படின்னு சொல்கிறார். என்னப்பா சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்றான். அப்போ அப்பா சொன்னது அவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி என்னமோ சொல்கிறாருன்ட்டு ஆனாலும் ரொம்ப மன வருத்தத்தோட ஒரு புலம்பிக்கிட்டே போய் அன்றைக்கி இரவு தூங்கினான். சார், நல்ல வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு அப்பா இப்படி கடையை பூட்ட சொல்லிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போது இனிப்பு கிடச்சிருக்காரு, நம்ம கடையோட பேருமே கெட்டு போயிருக்கோம், இந்த மாதிரி வந்தால் இவங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல வாரம் அவனுக்கு சிந்தனைகள் ஓடிட்டுருக்கு. இந்த அப்பா ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, நமக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியலையே அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, அடுத்த நாள் காலையில் விடியுது, மறுபடியும் கடை திறக்கிறதுக்காக இவன் கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டுக்கு அந்த தெருவில் இருக்கக்கூடிய மற்ற சிறு வியாபாரிகள் கடை வச்சுருக்கவங்கெல்லாம் வர்றாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நேற்று நீங்கள் உங்கள் கடையை சீக்கிரமே மூடினதுனால எங்களுக்கு நல்ல வியாபாரம், பண்டிகை அருமையாக இருந்தது, நேற்று நல்ல லாபம், என்னைக்கு கூட சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். இதை கேட்ட உடனே தான் அவனுக்கு அந்த பையனுக்கு தன்னுடைய அப்பா சொன்னதற்கான காரணம் புரிஞ்சுது. நம்ம மட்டும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, மற்றவர்களையும் வாழ வச்சு பார்க்கணும், அதில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். அப்போ அந்த அப்பாவும் அந்த மகனை பார்த்து புன்முறுவல் செஞ்சார். இவனும் மனநிறைவாக போய் அன்றைக்கு கடையை திறக்க போகிறான். இதைத்தாங்க நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் கூட 214வது குறளில் சொல்கிறாரு. அதிகாரம் 22 ஒப்புரவறிதல். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தத அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது ஒப்புரவை அறிஞ்சு மற்றவங்களுக்கு உதவியாக தன்னுடைய வாழ்வை அமைச்சுக்கிறவன் தான்
உயிர் வாழ்பவன் அப்படின்னு கருதப்படுறான். அப்படி இல்லாதவங்கெல்லாம் இறந்தவர்களுக்கு சமமாவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அதாவது இப்போ இந்த கடைக்காரர் மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் நம்மளுக்கு மட்டும் வியாபாரம் ஆனால் போதும்னு விடிய விடிய கதையை திறந்து வச்சு எல்லாம் வர்றவங்கள பூரா தன்னுடைய கடையிலே வாங்க வச்சு இவர் மட்டும் லாபம் பார்த்து இவர் மட்டும் சந்தோஷமாக இருந்தாருன்னா மற்ற சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் அன்றைக்கு பண்டிகை மகிழ்ச்சியானதாக இருக்காது, லாபகரமாக இருக்காது. அதனால் போதும் நமக்கு, மற்றவங்களும் லாபம் பார்க்கட்டும், அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வியாபாரத்தை குறைத்து கொண்டு மற்றவர்களும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்த நடவடிக்கை தான் ஒப்புரவு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல உணர்பவன்தான் சிறந்த அருளாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் மற்றவர்கள் ஒரு பண்டிகை காலத்தில் இல்லைன்னா ஒரு சூழ்நிலையில் துன்பப்பட்டாங்க இல்லை நஷ்டப்பட்டாங்கன்னா அது நம்மளுடைய துன்பமாக கருதி அப்போ அதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை வாழ வைப்பதற்கான வழியை செய்பவன் தான் உயிரோடு இருப்பவன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அதனால் நாமும் இதுபோல் பிறர் துன்பத்தை நம் துன்பமாக கருதி அடுத்தவர்களை வாழ விட்டு நாமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குறளுடனும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.